சென்னை கடற்பகுதியில் இரு கப்பல்கள் மோதிய விபத்தில் கடலில் கலந்த எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 7வது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இதுவரை 116 மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக கடலோர காவல் படை அறிவித்துள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் டன் கணக்கில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. கரையிலிருந்து 2 கடல் மைல் தூரத்தில் இந்த விபத்து நடந்த போதிலும் காற்றின் திசை மற்றும் நீரோட்டம் காரணமாக தென்மேற்கு திசையை நோக்கி எண்ணெய் படலம் நகர்ந்து கரை ஓரங்களில் படிந்தன. கடந்த 7 நாட்களாக ஆயிரக்கணக்கானோர் இந்த எண்ணெய் படலங்களை அகற்றி வருகின்றனர். கடலுக்கு நடுவில் ஏற்பட்டுள்ள எண்ணெய் படலங்களை ரசாயன திரவத்தை பீச்சி எடுத்து சுத்தம் செய்யும் பணியில் இந்திய கடலோர காவல்படை ஈடுபட்டுள்ளது. எண்ணூர் பகுதி தொடங்கி ஆர்கே நகர் குப்பம் பகுதி வரையிலான 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் எண்ணெய் படலம் என்பது அதிகபட்சமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய தலைவர் ராஜன் பர்குத்ரா தெரிவித்துள்ளார். We look at it, the Chennai coastline from Ennore port where the accident took place till Mahabalipuram is about 72 kilometers. Out of these 72 kilometers, it's about 12 kilometers of coastline which is affected because of oil pollution. இந்த எண்ணெய் கசிவு என்பது 34,000 சதுர மீட்டர் பரப்பளவு வரை படிந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடலுக்குள் செல்ல முடியாத தூரத்தில் படிந்திருக்கும் கசிவை ஹெலிகாப்டர் மூலமாக சென்று ரசாயன திரவம் தெளித்து எண்ணெய் படலங்களை அகற்றும் பணியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் ஆழ்கடல் பகுதியில் பொறுத்தவரை பெரிய அளவிலான பாதிப்புகள் குறைவாகவே உள்ளது. இந்த கப்பல்கள் மோதிய விபத்து தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சென்னை துறைமுகத்தின் தலைவர் ரவீந்திரன். இந்த விசாரணை they will go into detail. இப்போ அந்த கப்பலில் இருந்து கொண்டு வந்த சரக்கெல்லாம் இறக்கியாச்சு, நேற்றோடு இறக்கிட்டாங்க. அதனுடைய லெவலில் மேலே வந்திருக்கும். இப்போ அது தீவிர ஆய்வு மேற்கொண்டு அவங்க எதனால் இப்படி நடந்திருக்கு, எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இந்த டேமேஜ்னால எவ்வளோ ஆயில் கசிந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் யார் இந்த விபத்துக்கு யார் காரணம், இந்த கப்பலா இல்லை இன்னொரு கப்பல் அதுவா, எதனால் அது ஏற்பட்டது. பொதுவாகவே கடலில் ஏற்படும் பாதிப்புகள் கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்கும். ஆனால் இந்த எண்ணெய் கசிவினால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் மீனவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் கடலில் சென்று மீன் பிடிக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். மேலும் மாமல்லபுரம் வரை இந்த எண்ணெய் படலம் பரவியிருப்பதாக கூறுவது என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்திய கடலோர காவல்படை, சென்னை மாநகராட்சி, திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மாணவர்கள், மீனவர்கள், தன்னார்வலர்கள் என கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மாசை சுத்தப்படுத்துவதற்காக கடந்த 7 நாட்களாக பாடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் இந்த விபத்து சரியாக நடந்த அந்த எண்ணூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாசு, அந்த கச்சா எண்ணெயை அகற்றுவதற்கு இன்னும் 10 நாளாவது ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் நெப்போலியன், சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.